ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எங்கேயாவதும் ஏதாவது சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். அதாவதுங்க, இந்த கெட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து வி3ன்னு என்னன்னு உங்களுக்கே தெரியும். மெயின் வேர்போட தேர்ட் ஃபார்ம். அதாவது சி அப்படின்னு சொல்கிறோம்னா சா சீன், அந்த சீன் தான் தேர்ட் ஃபார்ம். இது உங்களுக்கு தெரியும். இப்போது கெட் அப்படிங்கிற வார்த்தை ப்ரெசென்ட்டில் நாம் யூஸ் பண்ணுவோம். ஹீ ஷீட்டுக்கு அடுத்து கெட்ஸ் அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது இது படு அப்படிங்கிற தமிழாக்கத்தில் வரும். ஏன்னா இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிவ் ஃபார்ம். அதாவதுங்க, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸோட பாசிவ் ஃபார்முக்கு இன்னொரு ஃபார்ம் என்ன தெரியுங்களா? பி வெர்ப் கூட, அதாவது இஸ்ஸு ஆறு அந்த வார்த்தைகளுக்கு அடுத்து வி3 போடணும். இல்லாட்டி கெட்டுக்கு அடுத்து வி3 போடலாம். ரெண்டும் ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கும். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இப்போது படு அப்படிங்கிற அந்த வார்த்தை கூட நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம்? படுகிறது அப்படின்னா இட் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அந்த அர்த்தத்தை யூஸ் பண்ணுவோம். இட் கெட்ஸ் அப்படின்னா படுகிறது. ஹீ கெட்ஸ் படுகிறான். வி கெட் படுகிறோம். தே கெட் படுகிறார்கள். இந்த மாதிரி தமிழாக்கத்தில் வரும். அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆக்ஷன் வேர்டை போட்டிங்கன்னா அப்படி செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? யாரோ ஒருத்தர் இவங்க மேலே ஆக்ஷனை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ப்ரெசென்ட்டில் செய்கிறாங்கன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், எவ்ரி டைம் ஹீ கெட்ஸ் கால்டு. எவ்ரி டைம் ஹீ கெட்ஸ் கால்டு. ஒவ்வொரு முறையும் அவர் அழைக்கப்படுகிறார். ஏன்னா நம்மளாம் இங்கே இருக்கிறோம். பட் எவ்ரி டைம் ஹீ கெட்ஸ் கால்டு. ஒவ்வொரு டைமும் அவரை தான் அவங்க கூப்பிடுறாங்க அப்படிங்கிறது அதோட மீனிங். யாரோ ஒருத்தங்க அவரை கூப்பிடுறாங்க. ஹீ கெட்ஸ் கால்டு. தே கெட் பனிஷ்ட். தே கெட் பனிஷ்ட். தேக்கு அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட் வந்துருச்சு, வி1 ஃபார்ம். ஓகே, அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். ஓகே, கெட்டு வந்து வி1 ஃபார்மு. இதற்கு அடுத்து வரக்கூடியது வி3 ஃபார்ம். சரிங்களா? அவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள். வி கெட் டிஃபீட்டட் பை தெம். இங்கே யாரால் அந்த வினை செய்யப்பட்டது, அந்த ஆக்ஷன் செய்யப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டோம். வி கெட் டிஃபீட்டட் பை தெம். அவர்களால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். அவர்களால் நாம் தோற்கடிக்கப்படுகிறோம். புரிஞ்சுதுங்களா? இப்போது இந்த கெட்டை காட்டுன்னு போட்டின்னு வச்சுக்கோங்களேன், பாஸ்ட்டுக்கு மாறிடும். பாருங்கள், தே காட் பனிஷ்ட். காட் அப்படின்னா பட்டார்கள். படுகிறார்கள் இருக்கு. நீங்கள் பாஸ்ட்டுக்கு பட்டார்கள் வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. தே காட் பனிஷ்ட். அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். வில் கெட்டு. அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஃபியூச்சர். அவ்வளோதான். நான் ஒரு போர்டில் இவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்க முடியும். பட் நீங்கள் காட்டுக்கும் வில் கெட்டுக்கும் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாருங்கள். அவள் குழப்பப்படுகிறாள். அவள் குழப்பப்படுகிறாள். இதற்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.